Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். இப்போ பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, integral over c e power of z into dz where c is a region defined as mod z equal to 1. இது பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. என்னதுங்க, லைன் இன்டெக்ரல் கிடையாது. தெரியுதுங்களா? ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன், லைன் இன்டெக்ரல் கிடையாது. ஏன்னா ரீஜியன் mod z equal to 1. என்ன கேட்டகரிங்க இந்த மெத்தடு, இந்த ப்ராப்ளம்? கீழே சிங்குலர் பாயிண்ட் டேர்ம் டினாமினேட்டில் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக காசி தேர்த்தோடைய கான்செப்ட். அப்போ இதோட இன்டகிரேஷன் ரிசல்ட்டு 0. தெரியுங்க கான்செப்ட்டு, இது இன்டகிரேஷன் ரிசல்ட்டு 0. இந்த இன்டகிரேஷன் ரிசல்ட் 0 தான் அப்படின்றது காசி இன்டெக்ரல் தேர்த்து மூலிமா நமக்கு தெரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதோட ரிசல்ட்டு 0 தான்றதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து யூஸ்வலாக காசி இன்டெக்ரல் தேர்த்து பிரகாரம் கண்ணை மூடிட்டு e power of z அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இந்த கிவன் ரீஜியன் mod z equal to 1. அப்போ இதோட இன்டெகிரேஷன் ரிசல்ட் 0ன்னு சொல்லி முடிச்சிட போகிறோம். இதையே நம்ம வந்து எப்படி 0 அப்படின்றத நம்ம இதில் இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், சொல்யூஷன் எப்படி 0 வருது, எப்படி 0வாக கொண்டு வந்துடுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் ரிசல்ட் 0. லைன் இன்டெக்ரல் கிடையாது. அதுதான் நம்ம மாற்றி கொஞ்சம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ள ரிசல்ட்டே வந்து எப்படி 0ன்னு சொல்கிறோம் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணி இது பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ கிவன் என்ன, இன்டெக்ரல் ஓவர் c e power of z dz, e power of z into dz. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, புட் z equal to e power of I thetaன்னு எடுத்துக்கிறேன். என்ன எடுத்துக்கிறேன், z என்னன்னு எடுத்துக்கிறேன், e power of I theta அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ z ரெண்டு என்ன பண்ணுறேன்னா, டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா. அப்போ dz by d theta equal to I into e power of I theta. I into e power of I theta. So dz is nothing but dz equal to I into e power of I theta into d theta. dz equal to I into e power of I theta into d theta அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் இன்டெக்ரலுக்கு போகிறேன். இன்டெக்ரல் ஓவர் c e power of z dz equal to integral over c z என்ன எடுத்துக்கிறோம், e power of I theta. So e into e power of I theta z dz வந்து I into e power of I theta into d theta. இது போட்டுக்கலாம் இல்லைங்களா? இதோட கான்செப்டு இது வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் e power of I thetaவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இன்டெக்ரல் e power of I theta என்னதுங்க, எக்ஸு. ஓகேங்களா? e power of I theta எக்ஸு. அப்போ இங்கே ஒரு e power of I theta இருக்குது. I இன்ட்டு எக்ஸ் போட்டுக்கலாங்களா, எக்ஸு இன்ட்டு d theta அப்படின்னு இருக்குது, இன்ட்டு d theta அப்படின்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த e power of I theta equal to xன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இங்கேயும் என்ன பண்ணுறோம்னா, ரெண்டு பக்கமும் theta பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். தட் இஸ் d by d theta of e power of I theta is equal to d by d theta of x இல்லைங்களா? அப்போ theta பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா I into e power of I theta, I into e power of I theta is equal to dx by d theta. அப்போ d theta இந்த பக்கம் வந்துச்சுன்னா I into e power of I theta into d theta equal to dx. சரிங்களா? அல்லது d theta, நமக்கு d theta தான் இங்கே இருக்குது. ஸோ I into e power of I theta into d thetaன்றது எதுக்கு ஈக்குவல், dxக்கு ஈக்குவல் ஆகிப்போச்சு. அப்போ நம்ம இங்கே எடுத்துகிட்டு போகிறோம், சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் என்னங்க கிடைக்கும், this implies integral e power of I theta என்னது, x, I
ஐ தான் இங்கே வந்துச்சு இல்லைங்களா, I இன்ட்டு இ பவர் ஆஃப் ஐ தீட்டா இன்ட்டு டி தீட்டா என்னதுங்க, டிஎக்ஸ். இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இன்டெக்ரல் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே என்னங்க எடுத்துக்கிறோம், along the curve C mod z equal to 1. Mod z equal to 1 அப்படின்னா at the origin we draw a circle with radius 1, origin 0, 0. இதானங்க origin 0, 0. We kept this is y axis and this is x axis. முடிச்சு இல்லைங்களா. அப்போது இங்கே கவனிங்க, இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எதில் இங்கே எடுத்துருக்குறோம், இசட்டை இ பவர் ஆஃப் ஐ தீட்டாவில் எடுத்துருக்குறோம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்டில் ஆரம்பித்து எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஆங்கிள் வந்து 0 to 2π. ஆங்கிள் வந்து தீட்டாவுடைய ஆங்கிள் 0 to 2π. அப்போ நம்ம இங்கே என்ன மாற்றிருக்கோம், இன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எக்ஸில் மாற்றிருக்கோம். அப்போது இன்டகிரேஷன் பண்ண போகும்போதும் எக்ஸோட லிமிட்டை தான் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இது தீட்டாவுடைய லிமிட்டு. அப்போ தீட்டாவோட லிமிட்டை என்ன பண்ண போகிறோம், எக்ஸோட லிமிட்டுக்காக சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீட்டா ஈக்குவல் டு 0, தீட்டா ஈக்குவல் டு 0, தீட்டா ஈக்குவல் டு 0 அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க, எக்ஸ் என்னங்க எடுத்துருக்குறோம், இ பவர் ஆஃப் ஐ தீட்டா ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது இ பவர் ஆஃப் ஐ இன்ட்டு தீட்டா இருக்கிற இடத்துல 0 is equal to xங்களா. This implies e power of 0 equal to x. E power of 0 1. 1 is equal to x. அதே மாதிரி தீட்டா அடுத்த லாஸ்ட் லிமிட் என்ன இருக்குது, 2π. This implies e power of I into 2π is equal to x. தானுங்களா. அப்போது e power of I 2π எப்படி எழுதலாம், cos 2π plus I sin 2π is equal to x. Cos 2π வேல்யூ என்னதுங்க, 1 plus I sin π 0 is equal to x. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னதுங்க, x equal to 1. அப்போ கவனிங்க, தீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும் பொழுது எக்ஸோட வேல்யூ 1, தீட்டாவோட வேல்யூ 2πயாக இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 1. அப்போது whenever x carries 0, whenever theta carries the value 0, the x value is equal to 1. Whenever theta carries the value 2π, x ஓட value 1. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ x ஓட லிமிட் என்னதுங்க, 1 to 1. அப்பர் லிமிட்டும் 1 தான், லோயர் லிமிட்டும் 1 தான். e power of x integration e power of x 1 to 1, e power of 1 minus e power of 1 equal to 0. இதை வந்து இன்டகல் பண்ணி நம்ம ரிசல்ட் கொண்டு வந்தாலும் ரிசல்ட்டு 0 தான். அதுதான் நம்ம ஏற்கனவே காசிஸ் தேர்த்து பிரகாரம் ரிசல்ட்டு 0ன்னு சொல்லுவோம். இப்போ கிளியர் ஆகுதுங்களா. எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸ் இல்லாமல் மேத்தமேட்டிக்ஸே கிடையாது. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இட் கம்ஸ் அண்டர் த ஃபஸ்ட்டு கேட்டகரி, காசிஸ் தேர்த்தோடைய கேட்டகரி தான் இந்த ப்ராப்ளம். இதை வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், ஹவு இட் பிகம்ஸ் 0 அப்படின்றதுக்கு நான் அந்த ப்ராப்ளத்தை எடுத்து அந்த நொட்டேஷன்ஸ் மாற்றி இன்டகிரேஷன் பண்ணி ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுவோம், 0. அப்போது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் ரெண்டுமே சேம் வேல்யூவாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட இன்டகிரேஷன் மேலே தாங்க இருக்கும், 0 தான் இருக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 0. அதான் வந்து காசிஸ் தேர்த்து பிரகாரம் இன்டகிரேஷன் ரிசல்ட்டு நம்ம 0ன்னு சொல்லி முடிக்கிறோம். கிளியர் ஆகுதுங்களா. ஸோ திஸ் ஒன் இஸ் 0 புரிஞ்சு போச்சு. இப்போ இன்டகிரேஷன்ஸில் நீங்கள் எந்த டாப்பிக்கில் எந்த மெத்தட்ஸில் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்டகிரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான 3 மெத்தட்ஸ் சொன்னோம். ஒன்று ஃபஸ்ட்டு டைப்பு காசி ரெசிடியூ தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. செகண்ட் டைப் என்ன பண்ணோம், காசிஸ் தியரம், காசி இன்டெக்ரல் ஃபார்முலா, காசி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தோம். மூணாவது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் எவால்வேட் இன்டெக்ரல் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட், ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட்டுக்கு என்னன்னு பார்த்தோம். ஸோ இந்த இன்டகிரேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட்ஸ் தாங்க. இன்டகிரேஷன் கான்செப்ட் ஓவர். கிளியர் ஆகிடுச்சுங்களா. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட இன்டகிரேஷன் ரிலேட்டடாக பார்த்த கான்செப்ட் எல்லாமே ஓவர் ஆகிப்போச்சு. ஸோ
காம்ப்ளெக்ஸில் இனிமேட்டு இன்டகிரேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம நடத்தின அந்த 3 மெத்தட்ஸில் ஒரு மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகிடும், ஒரு மெத்தட் தான் நமக்கு வரும். அந்த எந்த மெத்தட் ஐடென்டிஃபை பண்ணினதும் சொல்லியாச்சு. எந்த மெத்தட்னு டைரெக்டாக ப்ராப்ளத்தில் கேட்டாலும் நோ ப்ராப்ளம், எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஆஃப் த கர்வ்ஸ். இமேஜ் ஆஃப் த கர்வ்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பார்க்க. என்னங்க இமேஜ் ஆஃப் த கர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போது XY plane, UV plane தானங்க, இதுதான் Z plane சொல்கிறோம், இதை W plane சொல்கிறோம். Z plane, W plane. Z plane அப்படிங்கிறது டொமைன், W planeன்றது இமேஜ் ஆஃப் த டொமைன். இந்த எப்பவுமே அடுத்தனாங்க சொல்லுவோம், ஒரு டொமைன் எடுத்துப்போம், இன்னொரு இது எடுத்துப்போம், இது டொமைன், இது கோர் டொமைன், இங்கே இருக்கிறது எக்ஸ் வேல்யூ, இங்கே இருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ, எக்ஸ்ன்றது வேரியபிள், வேரியபிளோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ், தட் இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இதுதான் நம்ம சொல்லுவோம். இதை தான் நம்ம என்ன பண்ணோம்னா XY பிளேனில் வச்சு சொல்கிறோம். Z பிளேனில் XY ஆக்சிஸ், W பிளேனில் UV ஆக்சிஸை வச்சுக்கிறோம். கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இமேஜஸ் ஆஃப் த கர்வ் அப்படின்னா லெட் சி பி த கர்வ் பை Z ஆஃப் t. இது ஒரு கர்வ் இருக்குது, இந்த கர்வ் வந்து C அப்படின்னா இந்த கர்வ் எதன் மூலயமா ஃபார்ம் ஆயிருக்குன்னா Z ஆஃப் t அப்படின்ற ஈக்குவேஷன் மூலயமா ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டீன்றது வேரியபிள், இந்த டீன்ற வேரியபிள் எப்படி வேணாலும் இருக்கலாம். தட் இஸ் t should be various from A to B. This t is various from A to B and Z of t is the function in terms of t. That Z of t, by using Z of t you are able to construct any curve in XY plane, that is W plane. இதுக்கு நம்ம இந்த கர்வுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இமேஜஸ் எடுக்கணும் ஃபார் ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்ஸ் ஃப்ரம் சேம் A to B. அப்போ இதுக்கு Z of t கிடைக்கும் போதோ தட் இஸ் நத்திங் பட் இதில் வரக்கூடிய கான்செப்ட் F of Z of t தானங்க. F of Z of t, ஃபங்க்ஷன் ஆஃப் Z of t. ஃபங்க்ஷன் ஆஃப் Z of t என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் A to Bயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் சப்போஸ் டீன்றது வந்து வேரியபிள்ஸ், அதாவது Z of xன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸுங்க இண்டிகேட் பண்ணலாம். Z of tன்னு எடுத்துக்கும் போதோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு A உடைய இது அண்ட் தென் எண்டிங் பாயிண்ட்டு B உடைய பாயிண்ட்ஸ், எண்டிங் பாயிண்ட்ஸ் இல்லைங்களா. இங்கேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகக்கூடிய Z of t A1, A2, A3, A4, A5, A6 goes on up to end. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணி கொண்டு போகிறோம். இந்த கர்வை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபங்க்ஷன்ஸில் கொண்டு போகிறோம். F of Z of tன்னு W பிளேனுக்கு கொண்டு போகும்போதோ இதே கர்வை நம்ம என்ன பண்ணுறோன்னா இதே கான்செப்ட்னா இதே ஓரியன்ட்டில் இருக்கலாம், இல்லை வேறு இடத்துல இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. இந்த கர்வோட இமேஜ் அங்கே போகுது. ஸோ வாட் எவர் த இமேஜ் இட் ஷுட் பி எய்தர் dislike or dislike, whatever it may be. Or the curve shape will be changes, or a curve will be changed into circle. It depends upon the nature of the function. இப்போ சிம்பிளாக கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுங்க. அப்போ இந்த கர்வ் C1 அப்படின்ற இந்த கர்வ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கர்வை என்ன பண்ணோம்னா அப்படியே C2 அப்படின்ற கர்வுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மேப்பிங் பண்ணுறோம் பை யூஸிங் த ஃபங்க்ஷன் ஆஃப் Z of t, F of Z of t. அப்போ என்ன ஆகுதுன்னா this C2 is the images of the C1. It is image of the curves. Image of the curves அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா Z பிளேனில் ஒரு கர்வ் இருக்குது அப்படின்னா அந்த கர்வோடைய இமேஜ் will be defined on the W plane. W பிளேனில் அதை டிஃபைன் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த W பிளேனில் டிஃபைன் பண்ணும் போதோ அந்த W பிளேனில் ஒரு கர்வு ஃபார்ம் ஆகுது. அந்த கர்வானது எதோட இமேஜாக இருக்குன்னா
C1ன்ற கர்வோட இமேஜாக ஆக்ட் ஆகுது. தட் இஸ் C2. கிளியர் ஆகிடுச்சிங்களா? இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா இமேஜஸ் ஆஃப் த கர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜஸ் ஆஃப் த கர்வ்ஸ். இப்போ ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்டை படிக்க போகிறோம். அந்த கன்ஃபார்மல் மேப்பிங்கில் என்ன அப்படின்ற பார்க்கும்போது இந்த கர்வை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே நம்ம இப்படியே சொல்லிக்கிறோம். ஏன்னா அங்கே வந்து தப்புன்னு W = f of z, f of z is the function of the curve அப்படின்னு நம்ம எடுக்கும்போது என்னன்னு தெரியணும் உங்களுக்குன்றதுக்காக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த டாபிக்கு போகலாம். ஓகேங்களா? பாருங்கள், அடுத்த டெஃபினேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மல் மேப்பிங். கன்ஃபார்மல் மேப்பிங். கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் பார்க்கறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த இமேஜஸ் ஆஃப் த கர்வ்ஸ்ன்றது இஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ பாருங்கள், ஒன்றும் கிடையாது. ஒரு XY பிளேன் எடுத்துக்கிறீங்க. இதில் ஏதோ ஒரு கர்வை டிஃபைன் பண்ணுறீங்க. ஓகேங்களா? இது வந்து C2, இது C1, த ஆங்கிள் பிட்வீன் θ. இது Z பிளேன். இதே வந்து W plane, a curve that is C1 dash, C2 dash, angle theta. கவனிங்க, இது Z plane, இது W plane. என்ன பண்ணுறோம்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். that is C1 C2 அப்படின்றது இங்கே பாருங்கள், இது C1 C2ன்னு எடுத்துக்கிட்டோமா, இது C2 dash, இது C1 dash. ஓகேங்களா? C1 C2 C2 dash C1 dash. இப்போ பாருங்கள், மேப்பிங் எடுக்கிறோம். மேப்பிங் எடுக்கும் போதோ இப்போது இந்த கர்வை ஃபார்ம் ஆகிறதுக்கு இங்கே ஒரு Z of tன்னு ஒன்று வந்துருக்கலாம். தட் இஸ் நம்ம போனதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, Z of t. இதோடைய மேப்பிங் இங்கே என்னங்க இருக்கும்? f of Z of t இருக்கும் இல்லைங்களா? இப்போது கன்ஃபார்மல் மேப்பிங்னா உங்களுக்கு இப்போ சொல்லிட்டோம், போன இதிலே சொன்னோம். இட் இஸ் நத்திங் பட் டு மேப்பிங் த கர்வ் விச் இஸ் டிஃபைன் இன் Z plane டு W plane. இந்த கன்ஃபார்மல் மேப்பிங் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கர்வ் இருக்குது. C1 C2ன்ற ரெண்டு கர்வு அட் ஏ பாயிண்ட் Z0 நீங்கள் வச்சுங்க. அட் ஏ பாயிண்ட் Z0ல் ஆங்கிள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் ஏ பாயிண்ட் Z0ல் ஆங்கிள் மேக்ஸ் த ஆங்கிள் θ. அதே மாதிரி இங்கே என்ன ஆகுது? W0ன்னு வச்சுங்க. ஏன்னா Z0 is a point defined in XY plane, W0 is the point defined in the W plane. அப்போது இதோடைய ஆங்கிளும் இந்த வே ஆஃப் டைரக்ஷன், தட் இஸ் இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ஆங்கிளும் and as well as direction, அதாவது both magnitude and direction, அதாவது இங்கேருந்து இங்கே எடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே எடுத்துருக்கோம். that is C2 to C1, C2 dash 2 to C1 dash. The angle theta, magnitude and direction, that is magnitude of theta and direction. தீட்டாவுடைய வேல்யூவும் அந்த தீட்டாவை நம்ம எந்த டைரக்ஷன்ஸில் நம்ம எடுத்துக்கோம், C2 to C1, இங்கே C2 to C2 dash, C2 dash to C1 dash, இங்கே C2 to C1. இந்த மேக்னிடியூட் ஆஃப் தீட்டாவும் டைரக்ஷன்ஸும் இங்கே எப்படி இருக்கோ நல்லா கவனிச்சிங்க. போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்கணும்னா ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் இங்கே தீட்டாவுடைய வேல்யூ 30 டிகிரி அப்படின்னா இங்கேயும் தீட்டா 30 டிகிரி. இந்த கர்வ் C2 உடைய மேப்பிங் C2 dash, C1 உடைய மேப்பிங் C1 dash. இது ரெண்டு கர்வும் ஆங்கிள் மேக் ஆங்கிள் அட் ஏ பாயிண்ட் Z0. இந்த கர்வும் ரெண்டு கர்வ் மேக் ஆங்கிள் அட் ஏ பாயிண்ட் W0. இதோடைய ஆங்கிள் சப்போஸ் 30 டிகிரினா இதோடைய ஆங்கிள் 30 டிகிரி. இதோடைய ஆங்கிள் டைரக்ஷன்ஸ் வந்து C2 to C1 எடுத்துக்கிறீங்கன்னா இதோடைய இது ஆங்கிள் C2 dash to C1 dash. அந்த டைரக்ஷனும் மாறக்கூடாது. மேக்னிடியூட் ஆஃப் த தீட்டாவும் மாறாமல் இருந்தால்
இப்படிப்பட்ட மேப்பிங்க்கு பேர் தான் என்னதுங்க கன்ஃபார்மல் மேப்பிங். இப்படிப்பட்ட மேப்பிங் பேர் தான் கன்ஃபார்மல் மேப்பிங். த ஆங்கிள் சிம்பிளாக சொல்ல போனோம்னா angle and magnitude of the angle and directions of both the curve C1 and C2 is equivalent to C2 dash and C1 dash. Such a mapping is said to be conformal mapping. Clear ஆயிடுச்சுங்களா? conformal mapping குண்டான கான்செப்ட் clear ஆயிடுச்சுங்களா? அப்போது இப்படி இருந்துச்சுன்னா அந்த மேப்பிங்க்கு பேர் conformal mapping. சப்போஸ் மேக்னிடியூட் சேமாக இருக்குது, மேக்னிடியூட் of theta same but direction not same. Direction made not same அர்த்தங்க. சப்போஸ் இதுக்கு அப்படியே மேப்பிங் ஆகுது. சப்போஸ் இங்கே எடுத்துக்கிறோம், இதோட இமேஜ் சப்போஸ் இங்கே உழுவுது, தட் இஸ் இங்கே உழுவுதோன்னா இங்கேருந்து எடுக்கிறோம், தட் இஸ் தீட்டா அப்படின்னு வரும்போதோ டைரக்ஷன் ஆகுது. இங்கேருந்து இப்படி போகிற டைரக்ஷன், இங்கேருந்து டைரக்ஷன்ஸ் வந்து மாறுது. அப்போ டைரக்ஷன் மாறுது பட் மேக்னிடியூட் சேமாக இருக்குன்னா இதுக்கு பேர் தான் என்னதுங்க ஐசோகனல் மேப்பிங். 1 மார்க்கில் கேட்பாங்க ஐசோகனல் மேப்பிங். ஐசோகனல் மேப்பிங் அப்படின்னா கன்ஃபார்மல் மேப்பிங்னா போத் மேக்னிடியூட் ஆஃப் தீட்டா அண்ட் டைரக்ஷன் ஷுட் பி சேம். ஐசோகனல் மேப்பிங் அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த தீட்டா ஷுட் பி சேம் பட் த டைரக்ஷன் ஷுட் நாட் பி சேம். டைரக்ஷன் வந்து எப்படிப்பட்டதாகவும் இருக்கலாம். டைரக்ஷன்ஸ் வந்து இந்த சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போது கன்ஃபார்மல் மேப்பிங்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஐசோகனல் மேப்பிங்னா மேக்னிடியூட் சேமாக இருந்தால் போதும், டைரக்ஷன்ஸ் மே பி டிஃபர். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோகனல் மேப்பிங். ஐசோகனல் மேப்பிங் கிளியர் ஆகுதுங்களா? கான்செப்ட் கிடையாது. கன்ஃபார்மல் மேப்பிங் ஐசோகனல் மேப்பிங்க்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? ரெண்டே தான், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ். டைரக்ஷன் ஷுட் நாட் பி சேம் இன் ஐசோகனல், டைரக்ஷன்ஸ் ஆல்சோ சேம் இஸ் இன் த கன்ஃபார்மல் மேப்பிங். டைரக்ஷன் மாறும், அவ்வளோதான். இந்த டைரக்ஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இங்கேருந்து இங்கே எடுக்கிறோம், அதே காரணம் இங்கேருந்து எடுக்கிறோம், இப்படி இருந்து கூட எடுக்கலாம். டைரக்ஷன்ஸ் கிளாக்வைஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் போகலாம். ஸோ வாட் எவர் த டைரக்ஷன் மே பி சேஞ்சஸ், ஆனால் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஆங்கிள் வந்து அந்த ரெண்டு கருவுக்குண்டான ஆங்கிளோடைய மேக்னெட் வேல்யூ சேமாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஐசோகனல் மேப்பிங். டைரக்ஷனும் சேமாக இருக்குன்னா தட் இஸ் நத்திங் பட் எ கன்ஃபார்மல் மேப்பிங். இப்போ நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு அந்த பாயிண்டில் அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மலா இல்லையா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். அதை அனலைஸ் பண்ணதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம்லாம் என்ன, ஐசோகனலாம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே போய் நம்ம சால்வ் பண்ணும் போது நமக்கு அதோடைய ஐடியாஸ் கிளியராக தெரியுன்ற காரணத்தினால தி டெஃபினேஷன்ஸ் இந்த போட்டாச்சு. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ப்ராப்ளத்தில் அட் எ பாயிண்ட் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் தான் நம்ம சொல்ல முடியும். ஒவ்வொரு பாயிண்ட்லேனா மேக்னிடியூட் வேல்யூ ஆஃப் தீட்டாவும் டைரக்ஷனும் சேமாக இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து பாயிண்ட் வைஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி ப்ராப்ளத்துலேயும் கன்ஃபார்மல் மேப்பிங்காக இல்லையான்றது ஒரு பாயிண்ட்டு கொடுத்துட்டு கேட்பாங்க. அந்த பாயிண்டில் அந்த மேப்பிங் வந்து கன்ஃபார்மலாக இல்லையான்றதுக்கு உண்டான கண்டிஷன்ஸை அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி கன்ஃபார்மல்லாம் என்ன, ஐசோகனல்லாம் என்னன்றதை பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்மல் மேப்பிங், ஐசோகனல் மேப்பிங் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்கு அப்படி கன்ஃபார்மல் மேப்பிங்காக அட் ஏ பாயிண்டில் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராஃப் கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் கிராஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய ஆங்கிளும் டைரக்ஷனும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. இட் டேக்ஸ் மோர் டைம், இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் கன்ஃபார்ம்லாக இருக்குது அட் ஏ பாயிண்ட் இசட் நாட்டில் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். கிளியர் ஆகுதுங்களா? ஸோ கன்ஃபார்மல் மேப்பிங், ஐசோகனல் மேப்பிங்ன்றது உங்களுக்கு கிளியராக நம்ம டெஃபினேஷனில் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்ஃபார்மல் மேப்பிங்காக இல்லையா இருக்கா அட் ஏ பாயிண்ட், எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷனில் லிமிட்டில் கண்டினியூட்டியாக இல்லையா அப்படின் போது நம்ம அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்னு சொல்லியிருக்கேன், அட் ஏ பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கன்ஃபார்மல் மேப்பிங்கா அட் ஏ பாயிண்டில் அப்படின்னா
அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் let f be an analytic function, let f be a analytic function, let f be a analytic function defined in the region, defined in a region, defined in a region D, defined in a region D. Let f be an analytic function defined in a region D. Let z naught belongs to D. Z naught on ஒரு பாயிண்ட்டை Dயில் எடுத்துக்கிறோம். If f dash of z naught is not equal to 0, then we say then the function f is said to be conformal at z naught. இப்போ கவனிங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். let f be the analytic function defined in the region D. let z naught belongs to D if f dash of z naught not equal to 0. அப்போ என்னங்க கண்டிஷன்? கண்டிஷன் ஒரு ஃபங்க்ஷன் கன்ஃபார்மலா அப்படின்னா அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? அட் விச் பாயிண்ட். அப்போ அந்த விச் பாயிண்ட்னு கேட்ட உடனே அந்த பாயிண்டில் அந்த டெரிவேட்டிவ் நான் வேனிஷாக இருக்கணும். தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் அந்த புள்ளியில் அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மலாக இருக்கிறது. அப்போது எந்தெந்த புள்ளியிலெல்லாம் டெரிவேட்டிவோடைய ரிசல்ட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதோ அந்த புள்ளிகளெல்லாம் ஃபங்க்ஷனானது கன்ஃபார்மலாக இருக்கிறது. இதுதான் சிம்பிளாக சொல்ல போனோம்னா. அப்போது இசட் நாட்ன்ற பாயிண்டில் ஃபங்க்ஷன் எஃப் வந்து கன்ஃபார்மல் அப்படின்னா f dash of z naught is not equal to 0. This is the condition. அப்போ இனிமேட்டு இந்த கண்டிஷன் மறக்கக்கூடாது. எப்போ நம்ம கன்ஃபார்மல் அப்படின்னா கான்செப்ட் ஓரியடாக புரிஞ்சுக்கிட்டோம் கிராஃப் போட்டு. இப்போ டெஃபினேஷன் வைஸாக ப்ராப்ளம் வைஸாக பார்க்கும்போதோ எந்த புள்ளியில் டெரிவேட்டிவ் ரிசல்ட்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறதோ அந்த புள்ளியில் அந்த ஃபங்க்ஷன் கன்ஃபார்மல் அப்படின்றது கான்செப்ட். நமக்கு ப்ராப்ளமே இதுதான். அதாவது at which point the function is not conformal or at which point the function is conformal அப்படின்னு கேட்பாக்க. அப்போ அந்த ப்ராப்ளம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வர வேண்டிய கான்செப்ட்டு டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அட் தட் பர்டிகுலர் பாயிண்ட். எந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த பாயிண்டில் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்க வேண்டும். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தென் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கன்ஃபார்மல் அட் ஏ பாயிண்ட் z naught. ஓகேங்களா? இப்போது அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். தட் இஸ் எக்ஸாம்பிள் let f of z equal to z square. let f of z equal to z square. இந்த z square இந்த ஃபங்க்ஷன் எந்த பாயிண்டில் இஸ் நாட் கன்ஃபார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா f dash of z என்னதுங்க? 2z. அப்போ f dash of 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 into 0 0. அப்போது the result f dash of z. ஓகேங்களா? f dash of zன்றது வந்து எந்த இடத்துல கன்ஃபார்மலாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா at a point origin. at a point origin or 0,0. அப்போ எந்த புள்ளியில் கன்ஃபார்மலாக இல்லை அப்படின்றதையும் கண்டுபிடிக்கலாம். நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா அந்த புள்ளியில் கன்ஃபார்மல். இப்போ பாருங்கள் f dash of z equal to 2z. f dash of z at a point 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? நாட் ஈக்குவல் டு 0 2ன்னு வரப்போகுது. அப்போ அந்த புள்ளியில் என்ன ஆகுது? ஃபங்க்ஷன் இஸ் கன்ஃபார்மல். ஓகேங்களா? அப்போது எந்த புள்ளியில் 0வாக மாறுகிறதோ டெரிவேட்டிவோடைய வேல்யூ அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் த ரிசல்ட் ஷுட் பி 0, தென் வி சே தட் த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கன்ஃபார்மல் அட் த பர்டிகுலர் பாயிண்ட் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். அப்போது எந்த புள்ளியிலலாம் வந்து நமக்கு ரிசல்ட்டு 0வை குறிக்கிறதோ டெரிவேட்டிவோடைய வேல்யூ ஒரு புள்ளியில் உடைய டெரிவேட்டிவ் ரிசல்ட் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட் த ரிசல்ட் இஸ் ஈக்குவலன்ட் டு 0, அந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இங்கே டெஃபினேஷன் எழுதுகிறேன், உங்களுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன் பிரகாரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை மேட்ச் பண்ணிக்கிறேன். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது டெஃபினேஷன் பிரகாரம் த பாயிண்ட்
the point இங்கே எழுதுகிறேன், the point z0. The point z0 is said to be critical point if f dash of z0 is equivalent to 0. இப்போ பாருங்கள், டெரிவேட்டிவ் ரிசல்ட் அட் ஏ பாயிண்ட் z0ல டெரிவேட்டிவ் ரிசல்ட் 0வாக இருந்தால் அந்த பாயிண்டானது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஃபார் த கிவன் ஃபங்க்ஷன். அதே சமயத்தில் டெரிவேட்டிவ் அட் ஏ பாயிண்ட் பர்டிகுலர் பாயிண்டில் டெரிவேட்டிவ் ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் தென் we say that at that point the function is conformal. அப்போ கன்ஃபார்மல் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு கான்செப்ட் இங்கேயே சொல்லியாச்சு. கன்ஃபார்மல் அப்படின்னா அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் ரிசல்ட் நாட் ஈக்குவல் டு 0. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னா அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் ரிசல்ட் 0வாக இருக்க வேண்டும். இவ்வளோதாங்க விஷயமே. ஸோ கொஸ்டின்ஸை நமக்கு இப்படி கேட்பாங்க, ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ், அல்லது கன்ஃபார்மல் பாயிண்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அப்படின்னு கொடுத்து 4 பாயிண்ட். ஸோ நம்ம கன்ஃபார்மல் அப்படின்றதுக்கும் கிரிட்டிக்கலுக்கு உண்டான டிஃப்ரென்ஸை கிளியராக புரிஞ்சுங்க. கன்ஃபார்மலுக்குன்னு ஒவ்வொரு கிராஃபுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நம்ம கர்வ் டிஃபைன் பண்ணி அதுக்கு மேக்னிடியூடு டைரக்ஷன்ஸு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இன் ஷார்ட் வே how to find out the conformal, how to find out the critical point அப்படின் போதோ it is the 2 conditions. One condition is derivative result equal to 0 at that point. Another condition, the derivative at the point is not equal to 0. If it is not equal to 0, then we say that the function is conformal at that particular point. If it is equal to 0, then we say that the function has a critical point at that particular point. Derivative result is 0, not equal to 0. இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம கிரிட்டிக்கல் கன்ஃபார்மில் பிரிக்கிறோம். இது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம், அதாவது ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் த ஃபங்க்ஷன் w is equal to find the critical points for f of z that is equal to w. w is the function of z. w is equal to f of z is equal to z plus 1 by z. இதுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்குறாங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னதுங்க, டெரிவேட்டிவ்ஸை கண்டுபிடிக்கணும், டெரிவேட்டிவ் ரிசல்ட்டை 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணணும், 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணும்போது வரக்கூடிய பாயிண்ட் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அப்போது இங்கே f dash of z is equal to z பொறுத்த டிஃப்ரெண்ட் பண்ணால் 1 plus 1 by z டிவிஷன் ரூலில் இருக்குது. ஸோ மைனஸ் 1 by z ஸ்கொயர். இந்த ரிசல்ட் என்னவாக இருக்கணும், ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் ஈக்குவல் டு 0. தட் இஸ் ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அப்போ f dash of z equal to 0 இல்லைங்களா, ஏன்னா இதுதான் வந்து கண்டிஷன். f dash of z equal to 0 at a particular point z0. அந்த z0 தான் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போது இங்கே f dash of டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். டெரிவேட்டிவ் ரிசல்ட் என்னதுங்க, தட் இஸ் 1 மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 by z ஸ்கொயர். இதோட ரிசல்ட்டை 0க்கு ஈக்குவலைஸ் பண்ணுறோம். தட் இஸ் இம்ப்ளைஸ் 1 minus 1 by z square equal to 0. This implies minus 1 by z square is equal to minus 1. இல்லைங்களா, அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் மைனஸ் ஆகிடுது, மைனஸ் மைனஸ் கேன்சல். ஸோ 1 by z square is equal to 1. ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறோம். அப்போ z square is equal to 1 by 1. 1 by 1 is also nothing but 1. z square is equal to 1. அப்போ z equal to plus or minus 1. ஸ்கொயர் ரூட் எடுத்துகிறோம். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போதும் z equal to plus or minus 1 வருது. அப்போது z equal to plus or minus 1 are the critical points. Critical points of f of z equal to என்னதுங்க, z plus 1 by z. z plus 1 by z. z plus 1 by zக்கு critical points என்னென்னு பார்த்தீங்கன்னா plus or minus 1. ஏன்னா இதோட டெரிவேட்டிவ் ரிசல்ட் அட் ஏ பாயிண்ட் 1லேயும் மைனஸ் 1லேயும் நம்ம ஆகுது 0வாக மாறுது. ஸோ ஸ்மூத்னஸ் இருக்காது. இந்த ஸ்மூத்னஸ் இல்லாதனால அது என்ன ஆகும்னா டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகாது. டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகாதுன்னு என்ன ஆகுதுன்னா டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக மாறிடும். ஸோ அந்த பாயிண்டில் டெரிவேட்டிவ் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்காதனால
அந்த பாயிண்ட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகுது அந்த பாயிண்ட்லனா டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா த கர்வ் ஷுட் பி ஸ்மூத் அப்படின்னு அர்த்தம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த கர்வை நம்ம என்னென்னு சொல்கிறோம், கன்ஃபார்ம்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் விஷயம் என்னன்னா இதுதான் ஒளிஞ்சிருக்கு கான்செப்ட். ஓகேங்களா? அப்போது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அதோட ரிசல்ட்டை ஜீரோ, டெரிவேட்டிவ் ரிசல்ட்டை ஜீரோக்கு ஈக்குவலைஸ் பண்ணி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். கன்ஃபார்மல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி அது ரிசல்ட்டு நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்க வேண்டும். இது ரெண்டும் தாங்க வந்து கன்ஃபார்மல் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கிரிட்டிக்கலுக்குண்டான கான்செப்ட். கிளியர் ஆகுதுங்களா? இப்போது இதுதான் வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக கேட்கும்போது இதுதான் உங்களுக்கு கான்செப்ட். டெஃபினேஷன் ஓரியன்டாக பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக சொல்லியாச்சு. கான்செப்ட் வைஸ், டயக்ராம் வைஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ப்ராப்ளமேட்டிக் வைஸ் பார்க்கும்போதோ கன்ஃபார்மல் கிரிட்டிக்கல் அப்படின் போதோ derivative result is not equal to 0 at a point, then we said that it is a conformal at a point. The derivative result at a point is equal to 0, then we say that that is the critical point at a point. இது ரெண்டும் தாங்க விஷயம். அந்த புள்ளியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்ஃபார்மல் இல்லையா, கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இல்லையா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். கிளியர் ஆகுதுங்களா? அப்போ ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அப்படின் போதோ இது find the conformal whether the function is conformal at a point அப்படின்னு கேட்குறாங்கன்னா டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி எந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணும் போதோ ரிசல்ட் ஜீரோ இல்லாமல் இருந்தால் then we say that that point is a conformal to that function. கிளியர் ஆகிடுச்சிங்களா? ஓகே. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.